எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி விஷயம், குண்டுமல்லி பூவை மாலை சுற்றுற மாதிரி சுற்றுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். நமக்கு எந்த அளவுக்கு பூ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நூலை விட்டுட்டு அதில் இருந்து சுண்டு வரல நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். இந்த டைட்டாக சுற்றுறதுக்கான காரணம் வந்துட்டு பூ நல்லா டைட்டாக நெருக்கமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லைனா வந்துட்டு பூ உதிர்ந்துகிட்டே வரும் நம்ம கட்ட கட்ட. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக 2 பூ வச்சு கட்டிக்கலாம். அடுத்தது சுண்டு வரலில் சுற்றி இருக்கிற நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு காம்பை எடுத்து அந்த நூல் மேலே வச்சு நல்லா காம்பு ப்ளஸ் பூ ரெண்டையும் பிடிச்சிட்டு கீழே இருக்கிற நூலை எடுத்து பேக் சைடில் சுற்றி அந்த காம்பு கடியில் கொண்டுட்டு வந்துடணும். இன்னொரு டைம் சொல்கிறேன், ஒரு மொக்கை எடுத்துட்டு அந்த நூல் மேலே அந்த காம்பை வச்சுட்டு கீழே இருக்கிற நூலை எடுத்து ஒரு ரொட்டேட் பண்ணி அந்த காம்புக்கு அடியில் அந்த பிடிச்சிருக்கிற ஒரு காம்பு கடியில் கூட்டிகிட்டு வந்து விட்டுறணும். இந்த மாதிரி வந்துட்டு கண்டினியூஸாக ரொட்டேட் பண்ணி சுற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பராக நல்லா பால் மாதிரி மாலை எப்படி கட்டுவாங்க அதே டைப் தான். அப்படியே பால் மாதிரி சுற்றி வர எந்த இடத்துலையுமே ஸ்பேஸ் இல்லாமல் இந்த மாதிரி சூப்பராக வந்துட்டு பூ கட்டிடலாம். பிகினர்ஸ் கூட வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம அந்த காம்பு பிடிக்கிற இடத்துலையும் அந்த சுண்டு வரல்லையும் மட்டும் நூலை லூஸாக விடாமல் இருந்தோம்னா சூப்பராக வந்துடும். கடைசியாக இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டோம் அப்படின்னா பூ கீழே உதிரவே உதிராது, லூஸும் ஆகாது. சூப்பராக வந்துட்டு நம்ம எப்படி கட்டுறோமோ அதே மாதிரியே இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த குண்டுமல்லி பூ ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதை சுற்றி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி, பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அதுலேயும் இந்த மொக்கு அரையாக வெடிச்சிருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.